அதுக்கப்புறம் இந்த 7வது இடத்துல வந்து நம்ம கனி இருக்காங்க சார். கனியோட ஓட்டிங் பார்த்தா 41,654 ஓட்டுகள், பர்சன்டேஜ்னா 6%. ஸோ கனி வந்து ஒரு நல்ல கிராஸில் இருந்தாங்க. பட் இப்போ வந்து கிராஸ் டவுன் ஆச்சு. ஏன்னா சாம்பார் டீம் சொல்லி உங்களுக்கு தனியாக ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த டீமில் வந்து எல்லாருமே வந்து அவங்க பிளான் போட்டதுன்னா எல்லா டிசிஷன் வெளில போய்ட்டு கார்டன் ஏரியாவில் வந்து 5 பேருமே வந்து ஒரு தனியாக ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து நம்ம யாருன்னா பார்வதி, அப்புறமா வந்து கனி, சாண்ட்ரா, வியானா மற்றும் திவ்யா, இவங்க 5 பேருமே ஒரு குரூப்பாக இருந்து இவங்க தான் டிசைட் பண்ணணும் என்ன பண்ண போகிறோம். ஏன்னா கிச்சன் டீம் தான் இவங்க டேக் ஓவர் பண்ணிடுங்க. ஸோ கிச்சன் டீமில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து டஃப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டஃப்பும் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து என்ஜாய்மெண்ட்டும் பண்ணணும். இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ திவ்யாவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து இவங்க சொல்லாமலே ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து திவ்யாவுக்கும் சாண்ட்ரா இவங்க எல்லாரும் ரொம்ப கோவந்துச்சு. என்னக்கா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, பார்வை சொல்லவே இல்லை, நீங்களே தனியாக ஓன் டிசிஷன் எடுத்து அட்லீஸ்ட் குரூப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து அது ஒரு பிரளயமாகவே மாறிச்சு. ஸோ கனி வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஃபேவரிசம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 8வது இடத்துல வந்து நம்ம சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ராவோட ஓடிம்போது 40,837 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6%. ஸோ சாண்ட்ரான்னு சொன்னாலே வேஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. சாண்ட்ரா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்க்கு சூப்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டாஸ்கில் வந்து சீக்ரெட் டாஸ்க் கூட பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களோட கேமே காணும். ஸோ நேரத்தெல்லாம் வந்து நம்ம எஃப்ஜே வந்து காலையில் விழுந்துட்டு எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. பிக் பாஸில் வந்து சாரி கேட்கறதுக்கே பாரதியெல்லாம் ஒரு சாரி கேட்கறதே ஒரு நாள் ஆக்கிட்டாங்க. இப்படியேப்பட்ட விஷயத்த வந்து காலில் விழுந்து கேட்டிருக்காரு. அப்போ கூட வந்து அவங்க மனசு இறங்காமல் அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க. ஸோ ரொம்ப கன்னிங்காக ரொம்ப வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரியல் கேம் வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம அனலைஸாக பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் மக்களை வந்து அவங்கள